வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேரளாவோட வீலாக் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஒரு வழியா நம்ம புதுக்கோட்டையில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயிட்டோங்க. கோயம்புத்தூர் நம்ம ரீச் ஆனோடனே நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆன விதமே வந்து ஒரு அருமையான ஜேர்னிங்க. கோயம்புத்தூர் டு மூணார் அப்படின்னு நம்ம போகும்போது நம்ம ஓன் டிரைவிங்ல போக முடியாது. ஏன்னா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போகணுன்றதுக்காக ஒரு டெம்போ டிராவலர் புக் பண்ணி அந்த டெம்போ டிராவலர்ல நாங்க எங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோங்க. அந்த ஜேர்னி ஒரு அருமையான ஜேர்னி. அந்த ஜேர்னியில நாங்க போகும்போது அங்கே போற வழியில நாங்க பார்த்து ரசிச்ச ஒன் ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸ் இதோ உங்களுக்காக இங்க இருக்கு பாருங்க. அந்த தண்ணி சத்தமும் அந்த அலை வரிசையும் காதுல கேட்க போது அவ்வளவு அருமையா இருந்ததுங்க. அப்படியே நாங்க போயிட்டு இருக்க போது எப்போ ஒரு ஜெர்னி ஸ்டார்ட் ஆனாலும் அது பாதி வழியா இருந்தாலும் கிளம்பி 10 நிமிஷமா இருந்தாலும் அந்த மலை ஏறுற பகுதியில மலை ஏறினோடனே நாங்க முதல்ல முடிவு பண்ணது இங்க ஏதாவது ஒண்ணு தின்னு போனி பண்ணிடுங்க. ஏன்னா வயிறு வாவாந்து அப்படி இருக்க போது நம்மளால ஃபோக்கஸை டூர்ல காட்ட முடியாது. அப்படிதாங்க நாங்க ஒரு கடை தெருவுல கடையை பார்த்து நாங்க நிறுத்தோம். அங்க பாத்தீங்கன்னா மூணாறுல இருந்து அவங்க பறிச்ச கேரட் இருக்கு இல்லையா, அவங்களோட ஃப்ரெஷ் கேரட் அங்கே அடிக்க வச்சிருந்ததும் அதையே இது அவங்க கட் பண்ணி மாங்காவோ கேரட்டோ எடுத்து அவங்க அந்த தண்ணியில போட்டு ஒரு லெமன் வாட்டர்ன்னு அந்த மாதிரி சிட்ரிக்ல போட்டு ஊற வச்சதும் சரி அதை பார்த்துட்டு இருந்தோங்க. அதுக்கு பக்கத்துலயே அவங்க கடை இருக்கு. அதுல அவங்க அந்த மக்காச்சோளத்தை சுட சுட சுட்டு தராங்கங்க. அந்த நெருப்புல கட்டையும் குச்சியும் போட்டு எரியிற நெருப்புல அதை சுட்டு அவங்க சுடுற விதத்தை நீங்களே பாருங்க. அவங்க அதை சுட்டுட்டு இருக்க போது அதுல இருந்து வர நெருப்பும் சரி அந்த புகையும் சரி அது பார்க்கவே அவ்வளவு அருமையா இருந்ததுங்க. அவங்க அங்கே காண சுட்டு மட்டும் தரலங்க, அது போக அவிச்ச காணும் வச்சிருக்காங்கங்க. அது அவிச்சதும் தராங்கங்க. ஸோ எங்க டீம் நாங்க மொத்தம் 11 பேர் போயிருந்தோம், என் பசங்களையும் சேர்த்து. எல்லாருக்கும் கானு கேரட்டு எல்லாத்தையுமே இந்த கடையில வாங்கி முதல்ல சாப்பிட்டுருவோம் ஸ்நாக்ஸை. அதுக்கப்புறம் மிச்சத்தை கையில வச்சுப்போம், ஜெர்னியை கண்டினியூ பண்ணுவோம் தாங்க நாங்க இங்கே நிறுத்தணும். அந்த அக்கா சுட்ட கானோட விதத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்தது. என்கிட்ட கேட்டாங்க, என்ன உங்களுக்கு சுட்ட கான் வேணுமா இல்ல அவிச்ச கான் வேணுமான்னு கேட்டாங்க. சுட்ட கான் தாங்க முதல்ல கொடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தாங்க. அந்த சுட்ட கானை எடுத்துட்ட உடனே நான் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் காரம் தூக்கலா போடுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் ஃபுல்லா காரத்தை லெமன்ல வச்சு தேய்ச்சாங்க. திருப்பி என்ன பார்த்தாங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு. அப்பயும் திருப்பி ஒரு தடவை எடுத்து தேய்ச்சாங்கங்க. 3வது தடவை என்ன பண்ணாங்க, நான் கேட்டனோடனே மேலே இங்கேயும் பார்த்துட்டு லாஸ்ட் அதை தேய்ச்சி கொடுத்தாங்க. அந்த தேய்ச்சி அவங்க ஒரு பேப்பர்லயோ எதுலயோ வச்சு கொடுக்கலங்க. நம்ம காணை உரிச்சு அது மேல இருக்கும்ல தோல், அந்த தோல்லே அதை வச்சு அழகா கொடுத்தாங்கங்க. அப்போ உடனே என் ஒய்ஃப் சொன்னா, உங்களுக்கு சுட்டது கொடுத்தீங்க எனக்கு அவிச்சதை வாங்குங்கன்னு உடனே சொன்னா. நான் உடனே அக்கா ஒரு அவிச்ச கானை கொடுங்க அப்படின்னு. உடனே அண்ணன் அந்த சுட சுட வெந்துட்டு இருந்த தண்ணியில இருந்து அந்த கானை எடுத்து அந்த தண்ணியை உதறிட்டு அதே அந்த மக்காச்சோளம் தோலுல வச்சு திருப்பி அவங்க தேய்ச்சாங்க. இப்ப எப்படிங்க வேணும் அப்படின்னாங்க. அக்கா இப்ப லைட்டா போட்டுருங்க, எனக்கு இல்ல என் ஒய்ஃபுக்குன்னு சொல்லிட்டு லைட்டா அந்த கானை தேய்ச்சிட்டு அதையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டோங்க. சரி, வாங்கினதை மட்டும் வீடியோல சொல்லக்கூடாது, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக அந்த காரம் போட்ட கானை முதல்ல சாப்பிட்டேங்க. அதை சாப்பிட போது அதோட டேஸ்ட் ஐயோ, ஆனா காரம் ரொம்ப தூக்கலுங்க. பாதியை உடைச்சிட்டு மீதியை மட்டும் தாங்க சாப்பிட்டேன். காரம் தாங்கலைங்க. ஆனா டேஸ்ட் வைஸா அவங்க சுட்டதையும் பார்க்க போது அதோட டேஸ்ட் சூப்பர். நம்ம மட்டும் தனியா சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அந்த நேரத்துல நம்ம பக்கத்துல வந்த நம்ம நண்பர் ஸ்ரீநாத் கேட்டி இருந்தாருங்க. அந்த உனக்கு ஒரு வாய் நீயும் கடிச்சு பாரு அப்படின்னு அந்த ஆளுக்கும் ஊட்டி விட்டாங்க. நான் கொடுத்த வேகத்துல அந்த ஆள் என்ன நினைச்சாருன்னு தெரியல, இவன் எது கொடுக்குறான்னு தெரியலன்னு தின்னுட்டு அந்த பக்கம் கேமரா பக்கம் போயிட்டு ஐயோ காரன்னு அந்த ஆள் திட்டினது மறக்க முடியாத அனுபவங்க. அங்க இப்போ நம்ம டெம்போக்குள்ள போயிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.